யமதர்மன் ஒரு முறை ஒரு சிட்டுக்குருவியை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாராம். இந்த கருட பகவான் பார்த்திருக்காரு, இந்த குருவியை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும்ப்பா. யமன் பார்க்கறாருன்னா அந்த குருவியினுடைய உயிர் போயிருமே, நம்ம போய் எப்படியாவது காப்பாத்திடுவோம். அந்த குருவியை தூக்கிட்டு போய் பல மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய பொந்துல பத்திரமா வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த குருவியினுடைய நேரம் அந்த மர பொந்துல இருந்த பாம்பு குத்தி அந்த குருவி செத்து போயிடுச்சு. இப்ப யமதர்மர் கருட பகவானை தேடி வந்திருக்காரு. யமன் தன்னை தேடி வராங்கன்னு தெரிஞ்சு கருட பகவான் ஒவ்வொரு இடமா மாறி கடைசியா வைகுண்டத்துல போய் தஞ்சம் அடைறாங்க. இப்ப யமதர்மன் கருடன் சொல்றாரு, நான் வைகுண்டத்துல இருக்கேன், இங்க உன்னால என்னை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. யமதர்மன் சொன்னாரா, நான் உங்களை எதுவும் செய்யறதுக்கு வரல, உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்தேன். எதுக்கு நன்றி? இல்ல, நான் அந்த குருவியை பார்த்தேன், அதனுடைய விதி பிரகாரம் இன்னும் சில மணி நேரத்துல அது ரொம்ப தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் சாகும்னு அதனுடைய விதி இருந்தது. இவ்வளவு சில மணி நேரத்துல எப்படி அதால அவ்வளவு தொலை தூரத்துக்கு போக முடியும்ன்ற ஒரு குழப்பம் எனக்கு இருந்தது. அதனால தான் நான் அந்த குருவியை உத்து பார்த்துட்டே இருந்தேன். ஆனா நீங்க வந்து அந்த குருவியை எடுத்துட்டு போய் சரியாக அந்த விதி இருந்த பிரகாரம் அந்த மரப்பொந்துல கொண்டு போய் விட்டீங்க. அந்த குருவியினுடைய ஆயுள் முடிந்தது. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு யமதர்மன் வந்தேன்னு சொன்னாராம். சார், நம்ம நல்லது செய்யணும்ன்ற பேர்ல சில நேரம் பலவிதமான கெட்டதை செஞ்சுட்டு போயிடுவோம். எதுவும் செய்யாம இருக்கிறதே சில நேரங்கள்ல நல்லதுதான்.